ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள். இலங்கை சரித்திரத்தில் ஒரே நேரத்தில் 4 தனியார் வங்கி முகாமையாளர்கள் $1 பில்லியன் பணச்செலவு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து கிழிந்த டி ஷர்ட்டோடு தெஹிவல கல்கிச நகர சபையில் குப்பை அள்ளிக் கொண்டிருந்த ஷிரான் பாஷிக்கின் கதையின் 2ஆம் பகுதி. இந்த 2 விடயங்களையும் இந்த பகுதியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இலங்கையின் குற்ற சாம்ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கு முதல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இதற்கு முன்னர் எல்லாம் நாம் வங்கி ஊழியர்கள், வங்கி மேலாளர்கள் ஏதாவது பண மோசடி ஒன்றோடு கைதான சம்பவங்களை மிக அரிதாகத்தான் ஊடகங்கள் வழியாக கேட்டிருக்கிறோம். ஆனால் மணி ஹைஸ் சீரீஸில் வருவது போல இன்னும் ஒரு தமிழ் படம் கூட இருக்கிறது. துல்கர் சல்மான் நடித்த ஒரு படம் லக்கி பாஸ்கர். அந்த திரைப்படத்தில் வருவது போல பிரம்மாண்டமான ஒரு மோசடிக்கு துணை போன வங்கி ஊழியர்களினுடைய திருகுதாளங்களை இப்போதுதான் நாம் பார்க்கிறோம். ஆம், $1 பில்லியன், அதாவது $1 பில்லியன் என்றால் 1000 மில்லியன் டாலர்களை பணச்செலவை முறையில் நாட்டிலிருந்து கடத்த துணை போயிருக்கிறார்கள். இந்த பணத்தினுடைய மகிமையை பற்றி புரியும்படி சொன்னால், சர்வதேச நாணய நிதியமான IMF இருக்கிறதே, அது எமக்கு 4 வருடத்தில் கடனாக வழங்கக்கூடிய பணத்தில் 1/3 பங்கு தான் இது. இப்படி இருக்கிறது. நம் நாட்டினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பே $6.5 பில்லியன் இருக்கும் போது $1 பில்லியன் பணம் ஹவாலாவாக, உண்டியலாக நாட்டை விட்டு பறந்திருக்கிறது. பொதுவாக பெரும் பெரும் மோசடிகளில் அரச நிறுவனங்களினுடைய அதிகாரிகள் சம்பந்தப்படுவதுதான் இலங்கையினுடைய கலாச்சார குணமே என்று சொல்லலாம். ஆனால் இந்த முறை சிக்கி இருப்பதோ தனியார் துறை. கைதான 4 பேரும் மிக பிரபலமான தனியார் வங்கிகளினுடைய முகாமையாளர்கள். அந்த பெயர்களை கூட சொல்ல முடியாது. இதில் 3 வங்கிகள் புறக்கோட்டைகளில் இயங்குகின்றன. 3ம் வெவ்வேறு பெயர்களில் இருக்கக்கூடிய பிரபலமான வங்கிகள். மற்றொன்று வெள்ளவத்தையில் இயங்குகிறது. சரி, இந்த மோசடியினுடைய ஆதார வேர் யார்? இது எப்படி சாத்தியமானது என்ற கேள்விக்கு பதில் சொல்ல நாம் ஜெஃப்ரி முகமடினுடைய கதையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். டிடி என்று சொல்லப்படும் ஒரு பண பரிவர்த்தனை முறை இருக்கிறது. வர்த்தகம் செய்பவர்களுக்கு இதை பற்றி சொல்ல தேவையில்லை, நன்றாக தெரியும். டெலிகிராபிக் டிரான்ஸ்பர் என்று சொல்லுவார்கள். நாம் சீனாவில் இருந்தோ அல்லது துபாயில் இருந்தோ எமது தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்ய போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். வங்கிக்கு போய் முகாமையாளரை சந்தித்து விவரங்களை கூறினால் எமது அக்கவுண்டில் இருந்து பணத்தை அப்படியே பீஜிங்கிலோ, அப்படி இல்லை என்றால் துபாயிலோ இருக்கும் சம்பந்தப்பட்ட எமது பிசினஸினுடைய பார்ட்னரின் அக்கவுண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிவிடுவார்கள். நாளடைவில் நமக்கு தேவையான மூலப்பொருட்கள் காகோ வழியாக வந்து சேரும். இவ்வளவுதான் டிடி. ஆனால் இங்கே நடந்தது வேறு. பொருட்களை இறக்குமதி செய்வதாக பொய் கூறி பல 100 பில்லியன் ரூபாய் பணம் நாட்டிலிருந்து வெளியே சென்றிருப்பதும், ஆனால் அப்படி சென்ற பணத்துக்கு நடந்தது என்னவென்று தெரியாமல் போயிருப்பதும், பொருட்கள் எதுவும் இறக்குமதி செய்யப்படாமல் இருப்பதும் சிஐடியினுடைய பொருளாதார குற்றப்புலனாய்வு பிரிவான FCID கண்டுபிடித்திருந்தது. இதை ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு முறை உரையாற்றும் போது கூட குறிப்பிட்டிருப்பார். 2023 முதல் 26 வரையான காலப்பகுதியில் இப்படி $715 மில்லியன் நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாக ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. இதோடு சம்பந்தப்பட்ட மகா மூளையாக இருந்த ஜெஃப்ரி முகமது என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி சுங்க சட்டங்களில் மண்ணை தூவிவிட்டு பெரும் தொகையான கருப்பு பணம் நாட்டை விட்டு வெளியேறி சென்றிருப்பதாகவும் 36 நிறுவனங்களினுடைய வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்த பிறகு இந்த மோசடி நடவடிக்கை கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் 10,156 சந்தர்ப்பங்களில் பணம் வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டுள்ள போதிலும் அந்த பணத்தை பயன்படுத்தி பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக சுங்க திணைக்களத்திடம் எந்த பதிவுகளும் இல்லை என்றும், இந்த நிறுவனங்களை இணைக்கும் இடைத்தரகராக, இணைக்கக்கூடிய பாலமாக ஜெஃப்ரி முகமது தான் இருந்தார் என்றும், அதன்படி விசாரணைகள் நடப்பதாகவும் சிஐடி நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தது. ஊடகங்களில் கடந்த மாதம் ஒரே பரபரப்பு செய்திகளாகத்தான் இவை இடம் பிடித்திருந்தன. கைதான ஜெஃப்ரி முகமது அரிதாகவே வாயை திறந்திருக்கிறார். அவரிடம் உண்மைகளை வரவழைப்பது ஆமையிடம் இறகு கேட்பது போல இருந்திருக்கிறது. மற்றொரு சுரேஷ் சலே போலத்தான் இருந்திருக்கிறார் அவர் என்றுதான் பலரும் சொல்லுகிறார்கள். இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனையோடு சம்பந்தப்பட்ட 6 நிறுவனங்கள் முதலில் வெளிச்சத்துக்கு வந்தன. ஆனாலும் முழுமையான விவரங்களை பெறுவது என்பது சிரமமாக இருந்திருக்கிறது. கொழும்பு கோட்டை பகுதியில் இயங்கி வந்த தன்னுடைய நிறுவனத்தை பயன்படுத்தி ஜெஃப்ரி முகமது அனைத்தையும் செம்மையாக வழிநடத்தி கொடுத்திருக்கிறார். ஜெஃப்ரி முகமது கைதான போது பல மில்லியன் டாலர் பெறுமதியான நாணயத்தாள்களும்
தங்கமும் அவர் வசம் இருந்திருக்கின்றன. அத்தோடு 200 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு சொகுசு வாகனமும் கூட கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சந்தேக நபரின் சேவைகளை பயன்படுத்தி சட்டவிரோதமாக டாலர்களை வெளிநாடுகளுக்கு மாற்றியதுடன் வரிகளை தவிர்த்ததாக கூறப்படக்கூடிய பல பெரிய அளவிலான வர்த்தகர்களை கைது செய்வதற்காக விசேட விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அப்போது சிஐடி தெரிவித்திருந்தது. இதன் போதுதான் நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன் உரிமையாளரினுடைய கைதும் கூட அரங்கேறியது. இந்த விசாரணைகளினுடைய நீட்சியாகத்தான் கடமை நேரத்தில் 4 தனியார் வங்கிகளினுடைய முகாமையாளர்களும் கூட அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றா இரண்டா 10,000க்கும் மேற்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் என்றால் சும்மாவா? கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களுக்கும் வாராந்த அடிப்படையில் பணம் வழங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதன்படி வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு அதிகாரிக்கும் வாராந்தம் 30,000 முதல் 50,000, 1,00,000 என்ற அடிப்படையில் பணம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 4 வங்கி முகாமையாளர்களில் ஒருவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம் சுமார் 1 மில்லியன் பணம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இப்படி இருக்கிறது அந்த கதை. வர்த்தகர்கள் என்று சொல்லிக்கொண்டு வரி ஏய்ப்பு செய்யும் நபர்களிடம் மூட்டை மூட்டையாக கருப்பு பணம், அதை வெளிநாட்டுக்கு அனுப்ப டிடி என்று ஒரு டிரான்சாக்ஷன், வர்த்தகர்களையும் வங்கி முகாமையாளரையும் இணைக்கக்கூடிய பாலமாக ஒரு இடைத்தரகர், சட்டப்பூர்வமாக கணக்கு காட்ட முடியாத பணம், வரி கட்டாத பணம், இப்படித்தான் நாட்டை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறது. அந்த பணம் எங்கோ ஒரு நாட்டுக்கு போய் வெள்ளையாகிவிடும். அந்த நாட்டுக்கு அது ஒரு முதலீடாக மாறும். இனி என்ன, எந்த சிரமமும் இன்றி அமெரிக்கா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா என்று சொல்லி பல்வேறு நாடுகளில் முதலீட்டு விசாவும் பெறலாம். துபாயில் கோல்டன் விசா பெறலாம். உண்மையில் எந்த ஒரு பெயர் போன மோசடியையும் வரி ஏய்ப்பையும் தனியே செய்ய முடியாது. அதற்கு நிச்சயமாக அதிகார வர்க்கத்தினுடைய உதவி தேவை. அந்த அதிகாரம் என்பது அரசா தனியாரா என்றெல்லாம் பிரச்சனை கிடையாது. தம்மை கவனித்துக் கொள்ளவும் எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லாமல் பணத்தை அனுப்பி வைக்க ஒரு சில கற்பாடுகள் தேவை. இப்போதுதான் $1 பில்லியன் பறிபோய் இருப்பதை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் கடந்த 2 தசாப்தங்களில் இலங்கை இப்படி பல பில்லியன் டாலர்களை இழந்திருக்கிறது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய தலைவர் ரங்க திசாநாயக்க சொல்லுகிறார், இலங்கை டாலர் இன்றி வங்குரோத்தாகவில்லை, கொள்ளையடித்ததால் தான் வங்குரோத்தானது என்கிறார். இன்று அப்படியான ஒரு நாட்டை தான் செப்பனிட வேண்டி இருக்கிறது. சரி, அடுத்தது யார்? ஷிரான் பாசி. சற்று முன்னர் நாம் பேசிய கருப்பு பண பிசினஸினுடைய அக்குவேர் ஆணிவேர் என்று பிடுங்கி ஆராய்ந்தால் நிச்சயமாக ஷிரான் பாசிக்கும் கூட இருக்கக்கூடும். ஷிரான் பாசிக் பற்றி லங்கா நியூஸ் இணையதளத்திலே ஊடகவியலாளர் ருவான் வீரகோன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். முடிந்தால் வாசித்து பாருங்கள். ஷிரான் பாசிக்கின் சிறுபராயத்தில் இருந்து தொடங்குகிறது அந்த கட்டுரை. சினிமாவில் கைதான ஒரு தாதா ஒருவரினுடைய பிளாஷ்பேக் காட்சிகள் போல இந்த கட்டுரை ஆரம்பமாகிறது. ஷிரான் பாசிக் துபாயில் ஹெலிகாப்டர் ஓட்ட கற்றுக்கொண்டதாக ஊடகங்களில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் 90ஆம் ஆண்டுகளினுடைய முற்பகுதியில் கிழிந்த டி-ஷர்ட்டும் செருப்பும் அணிந்தவாறு மெலிந்து வற்றிப்போன ஒரு உடலோடு தெஹிவல கல்கிஸ்ஸ மாநகர சபையில் குப்பை சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிறுவன் தான் பின்னாளில் தன்னுடைய வறுமை கோலத்தை எல்லாம் கொக்கையினாலும் ஹெரோயினாலும் ஐஸாலும் கழுவி ஒரு ரோல்ஸ் ரோய்ஸ் கார் போல பளபளப்பாக மாறி சமூகத்தினுடைய உயர் மட்டங்களில் எல்லாம் தலையிடும் தன்னிகரற்ற சக்தியாக மாறினார் என்பதுதான் லங்கா நியூஸ் விவரமாக சொல்லக்கூடிய செய்தி. மாநகர சபையின் குப்பை கொட்டும் ஊழியர் பொறுப்பில் இருந்து வெளியேறி கசிப்பு ஆனந்த என்பவருடன் சேர்ந்து கசிப்பு வியாபாரத்தை ஆரம்பித்து அதை குடிசை கைத்தொழில் போல நடத்தி கொண்டிருந்த போது தெஹிவல கல்கிஸ்ஸ பகுதியில் பல அரசியல்வாதிகளுடன் ஷிரான் பாசிக் உறவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். பின்னர் சட்டவிரோத மதுபான வியாபாரத்தில் இருந்து அப்படியே போதை கடத்தலுக்கு மாறி பொட்டனௌஃபரினுடைய தீவிர தோஸ்தாக மாறுகிறார். ஷிரான் பாசிக் பொட்டனௌஃபர் கூட்டணி செழிப்புற்று இருந்த போது ஷிரான் பாசிக்கின் கெட்ட காலம் தெஹிவலையில் நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டில் தலைமறைவாக வேண்டி ஏற்படுகிறது. 4 ஆண்டுகள் துபாய் போய் இருந்துவிட்டு மீண்டும் இலங்கைக்கு வருகிறார். தன்னுடைய போதை வலையமைப்பை முன்னரை விட பிரம்மாண்டமாக தொடங்கி இருக்கிறார். ஷிரான் பாசிக்கு நாஜிம் என்ற ஒரு கூட்டாளி வாய்த்திருக்கிறார். நாஜிம் வழியாக இலங்கை இப்போது தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு போதைப் பொருள் டொன்னான சித்திக்கினுடைய அறிமுகம் ஏற்படுகிறது. முழு கொழும்பையும் இந்த முக்கூட்டணி உலுக்கியது என்று சொல்லலாம். பாசிக் மாநகர சபையில் பணியாற்றிய காலத்தில் அறிமுகமான நபர்கள் மற்றும் பிரதேசத்தில் இருந்த பல்வேறு நபர்கள் மூலம் தன்னுடைய விநியோக வலையமைப்பை விரிவுபடுத்தியதாக சொல்கிறது லங்கா நியூஸ். ஷிரான் பாசிக்கினுடைய போதை வியாபாரம் விரிவடைந்து முழு தேசத்துக்கும் ஒன்றாக என்று வீறு நடை போட முனைந்த போதுதான்
தெற்கில் இருக்கக்கூடிய தெஹிபால என்ற மற்றொரு போதை மாஃபியா தலைவர் மூலம் பிரச்சனை வந்தது. தெஹிபாலவும் லேசுப்பட்ட கொடூரர் கிடையாது. தெஹிபாலவுடன் தொடர்ச்சியாக மோதல் போக்கை தொடர விரும்பாததால் தான் ஷிரான் பாசிக் நாட்டை விட்டு 2018ஆம் ஆண்டு தப்பி போகிறார். ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் என்று தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவுகிறார். ஏகப்பட்ட சொத்துக்கள், கணக்கு வழக்கில்லாத பணம், மெரைன் டிரைவ் முழுக்க ஹோட்டல்கள், தலைநகரினுடைய முக்கிய இடங்களில் கட்டிடங்கள், துபாயிலும் எக்கச்சக்கமான முதலீடுகள், தங்க கடைகள் என்று யாருமே எட்ட முடியாத இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டார் முன்னாள் டெஹிவல கல்கிஸ்ஸ மாநகர சபையினுடைய ஊழியர் ஷிரான் பாசிக். இத்தனை வளர்ந்ததன் பின்னால் அவருக்கு சமூக அந்தஸ்து தேவைப்பட்டது. தொண்டு நிறுவனங்களின் பின்னே ஒளிந்து கொள்ளக்கூடிய ஆசையும் ஏற்பட்டது. தன்னுடைய மகனை பெரிய அரசியல் புள்ளியாக்கவும் அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். விகாரைகளுக்கெல்லாம் வாரி வழங்கி இருக்கிறார். புதிய அரசியல் கட்சி ஒன்றினுடைய கூட்டத்தை சுகதாச உள்ளக அரங்கில் நடத்த சுமார் 10 பேருந்துகளில் 1000 பேரை திரட்டி அனுப்பியதாகவும், இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நபருக்கும் 3000 ரூபாய் பணத்துடன் சகல குடிபானங்களும் வழங்கப்பட்டிருந்ததாகவும் புலனாய்வுத்துறை விசாரணைகள் சொல்லுகின்றன. துபாயில் தங்கியிருந்தவாறே இலங்கையினுடைய முக்கிய அரசியல் கட்சிகளுக்கும் ஷிரான் பாசிக் நிதியுதவி செய்திருப்பது இதன் மூலமாக அம்பலமாகிறது. இதில் நகைச்சுவை என்னவென்றால், ஷிரான் பாசிக் சம்பந்தமாக முறையான ஒரு வழக்கும் இலங்கை நீதிமன்றங்களில் இல்லை. இருந்த ஒரே ஒரு வழக்கிலும் விடுதலையானதாக 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரும்போது நாட்டில் அவர் இருந்திருக்கவில்லை. 2018ஆம் ஆண்டே அவர் இலங்கையிலிருந்து வெளியேறிவிட்டதாக சொன்னோம். ஆனால் அவர் பாவிக்கக்கூடிய பாஸ்போர்ட் 2020ஆம் ஆண்டில் பெறப்பட்ட ஒன்று. அப்படி என்றால் ஷிரான் பாசிக் பாஸ்போர்ட் அலுவலகமே வராமல், எந்தவித அடையாளத்தையும் கொடுக்காமல் தனக்கு புது பாஸ்போர்ட்டை துபாயில் இருந்தவாறே தருவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாஸ்போர்ட்டை செய்து கொடுத்த புண்ணியவான்கள் யார் என்று முதலில் தேட வேண்டும். ஷிரான் பாசிக் விவகாரத்தில் மற்றொரு வெடிகுண்டை தூக்கி போடுகிறார் இலங்கை விமானப்படையின் முன்னாள் புலனாய்வு அதிகாரியான கீர்த்தி ரத்நாயக்க. அவர் ஊடகவியலாளர் சமுதித்தவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கும் விடயங்கள் எல்லாம் உடனே விசாரணை செய்ய வேண்டிய ரகம் என்று சொல்லலாம். தெஹிவல மெரைன் டிரைவில் இருக்கக்கூடிய ஷிரான் பாசிக்கு சொந்தமான ஹோட்டலில் தான் அப்போது பதில் போலீஸ் மா அதிபராக இருந்த தேசபந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபராக நியமிக்க கூறக்கூடிய ஊடக பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும், இந்த பிரச்சாரத்துக்கான அனைத்து வசதிகளையும் அந்த ஹோட்டலே செய்ததாகவும், அப்போது தேசபந்து தென்னகோன் தன்னுடைய பதவியை நிரந்தரமாக்கிக் கொள்ள 250 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக ஷிரான் பாசிக்கிடம் சொன்னதாகவும், ஆனால் தன்னிடம் அவ்வளவு தொகை இல்லை என்று ஷிரான் பாசிக் மறுத்ததால் தான் அவருடைய ஹோட்டலை நிர்மூலமாக்கியதாகவும் சொல்லிக் கொண்டு போகிறார் கீர்த்தி ரத்நாயக்க. இது தவிர அந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி வந்து போன போலீஸ் உயர் அதிகாரிகள் பற்றியெல்லாம் விலாவரியாக சொல்லியிருப்பார். இதற்கெல்லாம் விசாரணைகள் எப்போது ஆரம்பமாகும் என்று நமக்கு தெரியாது. ஒரு சாமானியன் போய் ஒரு மில்லியன் ரூபாய் வைப்பிலிடச் சென்றால் 1008 கேள்வி கேட்கக்கூடிய வங்கி கட்டமைப்பு உள்ள நாட்டில்தான் $1 பில்லியன் பணம் பணச்செலவை மூலம் பறந்திருக்கிறது. ஒரு சாமானியனுக்கு எதிராக அனாமதேய முறைப்பாடு கடிதம் வந்தாலே விசாரணை நடக்கக்கூடிய தேசத்தில்தான் தேசபந்துவுக்கு எதிராகவும் டிரான் அலசுக்கு எதிராகவும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்கு எதிராக இப்போது சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய போகிறது. மக்கள் அவதானத்தோடு இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.